எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. ஸோ இன்னைக்கு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மைண்ட் அண்ட் இட்ஸ் ட்ரெஷர்ஸ். அதாவது மூளை என்னும் பெரும் பொக்கிஷம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அந்த மூளை இருக்கு. அந்த மூளையோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா சுமார் வெயிட்ல பார்த்தா 1.400 கிராம்ஸ், அதாவது 1 கிலோ 400 கிராம். எல்லார் மனுஷருக்குள்ளேயும் அதே கெப்பாசிட்டி தான் இருக்கு. ஆனா எப்படி நம்ம இந்த மூளையை பயன்படுத்துறோம்? இந்த மூளையோட சர்க்கம்ஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா, அதாவது சுற்றளவு, உலகத்தோட சுற்றளவு இங்கேருந்து கணக்கிட்டா இந்த உலகத்தோட சுற்றளவு சுமார் 40,000 கிலோமீட்டர் இருக்குன்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. ஆனா நம்ம மூளைக்குள்ள இருக்க சர்க்கம்ஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, நுண்ணிய பகுதி, நுண்ணிய நர்வ்ஸ் பாத்தீங்கன்னா சுமார் 1,00,000 கிலோமீட்டர் இருக்குன்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க. ஸோ அப்போ எப்பேற்பட்ட பொக்கிஷம் நமக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. கடவுள் இறைவன் எவ்வளவு பெரிய படைப்பாளி. அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? அப்ப எவ்வளவு ஸ்டோரேஜ் பண்ணலாம்? அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்களை நம்ம பதிவு பண்ணலாம். ஸோ அது போல கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பல முறை பேசியிருப்போம் இந்த தலைப்பை பத்தி. கான்சியஸ் மைண்ட் 1/8, அதாவது 1/8, 8ல ஒரு பகுதி தான் கான்சியஸ் மைண்டு. பாக்கி 7/8 சப்கான்சியஸ் மைண்டு. ஸோ உங்களுக்கு ஒரு ஆசை தோணுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு ஃபுட்டை சாப்பிடணும் அப்படின்னா நீங்க டேஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா தட் கோஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் இன் டு யுவர் சப்கான்சியஸ் மைண்ட். அதாவது உங்க ஆழ் மனசுல போய் இது பதிவாயிடும். திரும்ப திரும்ப அந்த எண்ணம் தூண்டிக்கிட்டே இருக்கும். ஸோ வாழ்க்கையில நம்ம எல்லாருமே எப்படி இந்த மூளையை பயன்படுத்துறோம்? ஒரு குழந்தை பிறக்குது, இந்த உலகத்துக்கு பிரசவம் ஆகுது. அப்போ அந்த குழந்தை எல்லாருமே கேட்பாங்க, குழந்தை அழுதுச்சான்னு கேட்பாங்க. அது இயற்கையான ஒரு விஷயம், அழுகிறது அப்படிங்கிறது. ஆனா ஆழமா ஞானமா யோசிச்சு பார்த்தா அந்த குழந்தை ஏன் அழுகுது? அதாவது தாயின் கருவறையில ஒரு 10 மாசம் இருட்டான ஒரு பகுதியில இருந்த அந்த குழந்தை முதல் முறையா ஒரு வெளிச்சத்தை பாக்குது. முதல் முறையா ஒரு புதிய உலகத்துக்கு வந்திருக்கு. அப்போ நம்ம போடுற சத்தங்கள், மனிதர்கள் பாக்குற மனிதர்கள் எல்லாமே மிரட்சியா இருக்கும். அப்போ முதல்ல அறியாமையால அந்த குழந்தை அழுகுது. அது போக பயத்தால அழுகுது. ஆனா நாளடைவில் அந்த குழந்தை பார்த்தா இது பழகி 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 அது ஒரு அறிவின் வளர்த்துக்கிறது மூலமா இந்த உலகத்தை புரிஞ்சுக்குது. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, பிறக்கும் போது அறியாமையில அழுகிறது வேற. ஆனா நீங்க வளர வளர உங்க அறிவை வளர்த்துக்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா பிறக்கும் போதும் அறியாமலே இருக்கிறாங்க, இங்க வாழும் போதும் அறியாமலே வாழ்ந்துடுறாங்க, இறக்கும் போதும் அறியாமலே இறந்து போயிடுறாங்க. சோ அப்பேற்பட்டவர்கள் அது யாரு காரணம்? அவர்கள் தானே. விழிப்புணர்வு ஏற்படணும் இல்லையா அவங்களுக்கு. ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ இறந்தோம், அது இல்ல வாழ்க்கை. இங்க வாழ்க்கை வரோம். ஆனா நிறைய பேர் அதை சாபம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப சமீபமா எனக்கு ஒரு என்னோட யூடியூப்ல என்னோட சேனல்ல ஒரு வீடியோக்கு கமெண்ட் வந்திருந்தது. அதாவது என்ன கமெண்ட் அப்படின்னா, எந்த வீடியோன்னு தெரியல. அந்த கமெண்ட் என்னன்னா, எல்லாத்துக்குமே ஒரு தலையெழுத்து வேணும் தம்பி அப்படின்னு யார் பெரியவரா இல்ல ஒரு மிடில் ஏஜ் பீப்புளா என்னன்னு தெரியல. சோ எல்லாத்துக்குமே ஒரு தலையெழுத்து வேணும் தம்பி அப்படின்னு ஒரு கமெண்ட் படிச்சேன். எந்த கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். சோ அந்த கமெண்ட்டுக்கு எனக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. நீங்க சொல்றபடியே வரேன். ஒரு திருக்குறள்ல தான் ஏகப்பட்ட ஞான மார்க்கமான விஷயங்கள், அந்த 2 அடியில தான் ஏகப்பட்ட விஷயங்கள். இந்த உலகத்துல நீங்க எந்த புத்தகத்தை படிச்சாலுமே தமிழனுக்கு மட்டும் கிடையாது, திருக்குறளை ஒவ்வொருத்தரும் நீங்க படிக்கணும். தமிழன் மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்க எல்லா மொழி சார்ந்தவர்களும் அதை படிக்கணும். அவருக்கு நான் என்ன சொல்லக்கூடிய பதில்னு பாத்தீங்கன்னா, திருக்குறள்ல தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அதாவது நீங்க நம்புற இறைவன் விதி, அதன்படியே நான் சொல்றேன். தெய்வத்தால கூட ஆகலைன்னா கூட தன் மெய் வருத்த, மெய்ன உடல், தன் அறிவை உழைப்பை வருத்த தன் உடலை வருத்த, தன் அறிவின் உழைப்பை வருத்த அதற்கான கூலி வந்தே சேரும். கரும்பு இருக்கு, கரும்பு போட்டு சக்கையா புழியும் போது சாறு வரது இயற்கை. அது போலதான் நீங்க உங்களுடைய உழைப்பை கொடுக்க கொடுக்க அதற்கான சன்மானம் வந்தே சேரும். இது ஒரு கட்டமைப்பு. இப்படிதான் என் வாழ்க்கை இருக்க போகுது, என் வாழ்க்கை சாபம், இது விதி, இது கர்மா அப்படின்னு நீங்க முடிவு செஞ்சுட்டா அப்புறம் யாராலையும் அதை மாத்த முடியாது. அது இறைவன், நீங்க நம்புற இறைவனால கூட மாத்த முடியாது. இறைவன் எங்க இருக்காரு? இறைவன் உங்களுக்குள்ளதானே இருக்காரு, அந்த ஆழ்மனசின் மூலமா இருக்காரு. சோ இந்த ஆழ்மனசை எப்படி நம்ம இயக்குறோம் அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய சாராம்சமே. அப்போ மூளையை எப்படி பயன்படுத்துறோம்? நான் என்ன சொல்லுவேன், எல்லாருக்குமே அடிக்கடி ஒரு 1 or 2 hours ஒன்ஸ் உங்க பிரெயினுக்கு அலர்ட் சொல்லுங்க. அலர்ட்னு சொல்லுங்க. ஏன்?
நிறைய பேர் இங்க விழிப்புணர்வே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க வந்து. அது போலதான் வந்துட்டு உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. தட் இஸ் பொலாரிட்டி ஆஃப் மைண்ட்னு சொல்லுவோம் வந்து. உங்க பொலாரிட்டி இப்ப எங்கிட்ட வந்தீங்கன்னா வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள உங்க பொலாரிட்டி ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கு, நீங்க எப்படி டிசைன் ஆயிருக்கீங்கன்னு சொல்லுவேன். அதாவது உங்க மைண்டோட டிசைன் கடன்ல இருக்கா, வறட்சியில இருக்கா, இல்ல உங்க மைண்டோட டிசைன் அபண்டன்ஸ்ல இருக்கா, வளமையில இருக்கா அப்படின்றது இங்க வந்தோடனே நீங்க பேசின உடனே உங்க சைக்காலஜியை உடனே எனக்கு வந்து பிடிபட்டுடும். ஐ வில் ஸ்மெல் யுவர் சைக்காலஜி. ஸோ இது வந்து ட்ரெயின் பண்ணிருக்கிறேன். நான் வந்து பயங்கரமா நிறைய மனுஷங்களை சந்திச்சு வாழ்க்கையில் எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதை விட கஷ்டமான ஒரு விஷயம் இருக்கு. அதை சம்பாதிச்சிட்டீங்கன்னா ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிப்பீங்க. நான் ஒரு சாரார் பாக்குறேன் வந்து, நான் உலக நாடுகள்லாம் பயணிக்கும் போது ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிக்கிறாங்க. ஆனா ஒரு சாரார் பாக்குறேன் வந்து 50 ரூபா காசுக்கு 100 ரூபா காசுக்கு சிரமப்படுறாங்க. அதுக்கான காரணம் என்ன? உங்க பொலாரிட்டி ஆஃப் மைண்ட் வறட்சியில இருந்தா நீங்க வறுமையை தான் ஈர்ப்பீங்க, கடன் தான் அதிகரிக்கும் வந்து. நீங்க வந்து ஒரு மேக்னெட். உங்களுக்குள்ள அந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்குள்ள ஆழ் மனசுக்குள்ள வளமைகள் நிறைஞ்சிருந்தா நீங்க சும்மா இருந்தாலும் போதும், பணம் கொட்டும், பணம் அபரிமிதமா உள்ள வரும். அப்போ உங்கள்கிட்ட இன்னைக்கு கோடி கோடியா பணம் இருக்கலாம். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பாக்குறேன், நிறைய கேர்ள்ஸ் பாக்குறேன், நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய வேர்ல்டு வைடா வந்து டிராவல் பண்றாங்க, போறாங்க, வந்துட்டு அப்ராட் போய் சம்பாதிக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றது, லைஃப்ல பார்த்தா வந்து பூஜ்ஜியம், ஜீரோ. when ego enters into yours, everything goes outside. ஸோ ரிலேஷன்ஷிப்ல பார்த்தா வந்து ஒண்ணுமே இல்லை, அவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்க, அப்புறம் மீனிங்லெஸ் லைஃப் இல்லையா வந்து. காரணம் என்ன? உங்க மைண்டு, நீங்க எந்த நாட்டுக்கு நீங்க பயணிச்சாலும் சரி, நீங்க சுவிட்சர்லாண்ட்ல இருந்தாலும் சரி, வந்துட்டு உங்க மைண்டு அமைதி இல்லாம ஹாரிபிளா வந்து இர்ரெசிஸ்டபிளா இருந்ததுன்னா வாழ்க்கையில நீங்க தொடர்றது எல்லாமே ஃபெயிலியர். உங்க டிசைன்ல கோளாறுல ஃபெயிலியர் இருக்கு அப்படின்னா நீங்க தொட்ட உடனே ஃபெயிலியர் வந்து. நாட் ஒன்லி இன் ரிலேஷன்ஷிப், நீங்க வந்து எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் சந்தோஷமா இருக்க முடியாது. உங்களால வந்துட்டு டிசைன்ல கோளாறு இருக்கு அப்படின்னா வந்து தட் வில் ஜஸ்ட் ரிவீல் இன் யுவர் ஃபினான்ஷியல், உங்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும் வந்து. நீங்க பணம் போடுவீங்க, நான் பாக்குறேன் வந்து எவ்வளவு பேர் வந்து இங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வந்து பணம் போட்டு பணத்தை தொலைச்சவங்க தான் ஏகப்பட்ட பேர். அப்படிப்பட்ட சாரார் தான் வந்து ஏகப்பட்ட மக்கள் நான் சந்திச்சிருக்கேன். காரணம் என்னன்னு பார்த்தா வந்து அங்க பிரச்சனை கிடையாது, அந்த பணம் போட்ட கம்பெனில பிரச்சனை கிடையாது, உங்கள்கிட்ட பிரச்சனை இருக்கு, உங்க மைண்ட்ல பிரச்சனை இருக்கு வந்து. நிறைய பேர் சொல்றீங்க வந்து, என்ன சொல்றீங்க வந்து, நான் வந்து அந்த ஸ்கீமை கேட்டு நான் போட்ட உடனே அது வரைக்கும் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க வந்து. 1 lakh வந்துட்டு 2 lakhs ஆற ஸ்கீம் நிறைய இருக்கு வந்து. 100 daysல இருக்கு, 200 daysல இருக்கு. அது போக மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல வந்து நீங்க ரெஃபர் பண்ணா அதுல உங்களுக்கு கமிஷன் இருக்கு. உங்களுக்கு பைனரியா வந்து அவங்க 1 lakh போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 கமிஷன் இருக்கு, ரெஃபரல் கமிஷன் இருக்கு, என்னென்னமோ இருக்கு. இதுல இருக்கு சில கம்பெனிஸ் வந்து உண்மையா கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க போட்ட உடனே தொலைச்சவங்க தான் பல பேர், இதுல வாழ்க்கையை தொலைச்சவங்க பல பேர். ஏன்னா இவங்க போட்டது இல்லாம வந்து இவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் பணம் வாங்கி அவங்களுக்கும் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவங்க பணத்தெல்லாம் வாங்கி போட்டு பெரிய கடனாளி ஆகி வந்து இப்படி வாழ்க்கையை தொலைச்சவங்க இந்த பணத்தால வந்து ஏகப்பட்ட பேர். பணம் பாதாள வரைக்கும் பாயும். நீங்க உஷாரா இல்லைன்னா, நான் சொன்னேன் அலர்ட் 1 hour ஒன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 hours ஒன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ட்ரெயின் பண்ணுங்க வந்துட்டு. நீங்க உஷாரா இல்லைன்னா, நீங்க விழிப்புணர்வு இல்லாம இருந்தீங்கன்னா பணம் முதல்ல உங்களை தூக்கி சாப்பிட்டுடும். பணத்தை கையாள தெரியணும் உங்களுக்கு. மணி மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். இது எந்த புத்தகத்திலையும் எந்த கல்வியிலையும் சொல்லி தர மாட்டாங்க. என்னை பாக்குறதுக்கு ஏகப்பட்ட ஸ்காலர்ஸ் வராங்க வந்துட்டு, படிச்சவங்க வராங்க, ஐஐடி பீப்புள் வராங்க, ஃபேக்டரி ஓனர்ஸ் வராங்க வந்து. எப்படி வந்து அவங்க வந்து பணத்தை தொலைக்கிறாங்க, படிச்சவங்க தான் ஏகப்பட்ட பேர் இந்த பணத்தை தொலைக்கிறாங்க வந்துட்டு, எமோஷனலா பேசி வந்து அவங்க ஏமாத்திட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க வந்து. காரணம் என்ன? உங்க மைண்டுக்கு, அதாவது நம்ம ஆரோக்கியத்துக்கு கண்ணாபினான்னு செலவு பண்றோம். இன்னைக்கு வந்து ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடுறோம் நம்ம வந்து. இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் பாத்தீங்கன்னா வந்து ஆடைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஆபரணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அதாவது யூ ஆர் ஜஸ்ட் இன்க்ரீசிங் யுவர் வேல்யூ அசெட் வந்து. இந்த புற உடலுக்கு வந்துட்டு நிறைய வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற மாதிரி குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் வந்துட்டு. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்றோம் வந்து. எல்லாமே புற உடல் சார்ந்தது. ஆனா உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பொக்கிஷம், மூளை எனும் பொக்கிஷம் வந்துட்டு, அந்த மைண்டுக்கு நீங்க வந்து வேல்யூ ஆட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு செலவு பண்றதுக்கு யோசிக்கிறீங்க வந்துட்டு. எல்லாரும் நான் வரும்போது என்னோட ட்ரைனிங்ல கேட்பேன் ஒரே ஒரு விஷயம் தான் வந்து, ஒரு கார் வாங்கணும், ஒரு ட்ரீம் கார் வாங்கணும், நீங்க வந்துட்டு என்ன வேணும்னு கேட்பேன். நான் பெரிய பணக்காரன்ல இருந்து பாமரன் வரைக்கும் பார்த்துருக்கிறேன் வந்து. எல்லாரும் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, கார் வாங்கணும்னா பணம் வேணும், பணம் வேணும். இது மேம்போக்கான அறிவு. ஆழமா யோசிங்க, ரொம்ப ஆழமா துருவி யோசிக்கணும் பயங்கரமா வந்து. த பவர் ஆஃப் திங்கிங்னு சொல்லுவேன் வந்து. ஃபர்ஸ்ட் நல்ல லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. ஒரு கார் வாங்கணும்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பணம் வேணாம், யூ நீட் அ மைண்ட்.
முதல்ல உங்களுக்கு எண்ணம் தான் வேணும். எது ஒன்னத்துக்குமே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கணும்னா எண்ணம் தான் வேணும். வந்து ஒரு வீடு விக்கணுமா, எண்ணம் வேணும் முதல்ல. யூ நீட் அ மைண்ட். ஒரு வீடை வந்து வாங்கணுமா, யூ நீட் அ மைண்ட். நான் என்ன சொல்லுவேன், வந்து நீங்க கடன்லயே வாங்கக்கூடாது. டு நாட் பிராக்டிஸ் இன் ஜஸ்ட் இஎம்ஐஸ்ல நீங்க வாங்கக்கூடாது. வந்து அது வந்து கடன் மனப்பான்மை. நீங்க வந்து அபரிமிதத்துக்கு மாறுங்க. வந்து நீங்க வளமைக்கு மாறணும். நீங்க வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம், இந்த மூளை, ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் பத்திரமா நீங்க பாத்துக்கணும். உங்க வாழ்க்கையில வந்து 2 அசெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்துட்டு நம்ம பார்த்திருப்போம். வந்து இப்போ முன்னாடி ரொம்ப ஃபேமஸான ப்ராப்ளம், when wealth is lost nothing is lost, but when health is lost something is lost, but when character is lost everything is lost அப்படின்னு பார்த்திருப்போம். என்னுடைய இதுல வந்து சொல்லணும்னா, you have to take care of both your mind and health, because when your health is lost your mind is lost, when your mind is lost everything is lost. ஸோ உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேரை வந்து கரப்ட் ஆகாம ரொம்ப சூப்பரா இயங்குற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு புலப்படுத்திருக்கு. யூஆர் அ ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் மிரர். நீங்க வந்து உங்களுடைய எதிரொலி அது வந்துட்டு. ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதைத்தான் எங்கிட்ட வந்து அது வெளிப்பாடா வந்து வந்துட்டு இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு வச்சுக்கோங்களேன். when you have problem in your mind will look only into the problem. அதாவது உங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்ததுன்னா வெளி உலகத்திலயும் நீங்க பிரச்சனைகளை தான் பாப்பீங்க, பிரச்சனைகளை தான் சந்திப்பீங்க, பிரச்சனையான மனுஷங்க தான் உங்களை வந்து நாடி வருவாங்க. வந்து இப்ப பாக்குறேன், ஹோட்டல் ஓனர்ஸ் எல்லாம் வந்து சில பேர் வராங்க என்ன பாக்குறதுக்காக. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு ஹோட்டல் தான் நடத்துறாங்க, ஆனா நடத்த முடியல, காலங்காத்தால 4 மணிக்கே டென்ஷன் ஆகுது அப்படிங்கிறாங்க. வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. வந்து நீங்க பண்ற அதே ஹோட்டல் தொழில தான் வந்து ஒரு சரவணபவன் பேசிக்கா ஆரம்பிச்சு வந்து இன்னைக்கு வந்து காம்பவுண்டா ஏகப்பட்ட கிளைகளை வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க. புகாரி அது மாதிரி வந்து அஞ்சப்பர் செட்டிநாடு, இது மாதிரி சின்னதா ஆரம்பிச்சவங்க வந்து புகாரி, அஞ்சப்பர், வசந்த பவன், சங்கீதா, நிறைய ஹோட்டல்ஸ் இது மாதிரி சொல்லிட்டே இருக்கலாம். அப்ப அவங்களால பண்ண முடிஞ்சதை ஏன் உங்களால பண்ண முடியல? நல்லா ஆழமா யோசிங்க. there should be a change in yours. கரெக்ஷன் உங்களுக்குள்ள இருக்கணும். எல்லாருமே வெளி உலகத்தை குறை சொல்றீங்க, வெளி உலகத்துல வந்து பிரச்சனை இருக்குங்கிறீங்க. do not try to just correct outside world. வந்து உங்களுக்குள்ள கரெக்ஷன் நடக்கணும். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வந்துட்டு உடனே வந்து ஏதோ சம்திங் ஈகோ கிளாஷ்ல வந்து டிவோர்ஸ் ஆயிடுது. உடனே வந்து அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, சப்போஸ் வந்து அடுத்த அலையன்ஸ் பாக்குறாங்க. வந்து ஒரு கார் உங்களுக்கு ஓட்ட தெரியல, வந்து நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு, மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கினா நான் சூப்பரா ஓட்டுவேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. வந்து ஃபர்ஸ்ட் லேர்ன் டு டிரைவ் த கார். உங்களை வந்து சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. வந்துட்டு அப்போ ஆட்டோமேட்டிக்கா லைஃப் வந்து பியூட்டிஃபுல்லா ஆயிடும். வந்து அது போல உங்க மைண்டுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுங்க. பொக்கிஷம் பல கோடிகளை சம்பாதிச்சிருவீங்க. இங்க பாருங்க, பேசிக்கா ஒண்ணுமே இல்லாதவங்க தான் இன்னைக்கு பல 1000 கோடிகளை சம்பாதிச்சிருக்காங்க. ஆரோக்கியா மில்க், அருண் ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்க. வந்துட்டு ஒண்ணுமே இல்ல, படிப்பு எல்லாம் ஒன்னும் பெருசா கிடையாது. பட் ஆனா அவரு கிரியேட் பண்ண ஒரு ஐஸ்கிரீம் வந்து ஒரு பாப்புலாரிட்டி. இன்னைக்கு வந்து அவருடைய அசெட்டோட மதிப்பு 10 வருஷம் முன்னாடி நான் என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும், வந்து என் அறிவுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணணும் வந்து நான் ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்காக, இன்னைக்கு வந்து இட் இஸ் கெட்டிங் ரிட்டர்ன் பேக். அன்னைக்கு நான் செஞ்ச முதலீடு தான் இன்னைக்கு வந்து பணமா திரும்பின்னு இருக்குது. வந்து என்ன சொல்றது, இன்னைக்கு போட்ட உடனே நாளைக்கு வந்து முளைக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்காதீங்க. வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருங்க. வந்து கண்ணா அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க. மைண்டுக்கு எவ்வளோ, நீங்க சில பேர் பாக்குறேன் வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வந்து ஒரு ட்ரைனிங்லாம், மைண்ட் ட்ரைனிங்லாம் வந்து ஃபாரின்லாம் போய் எடுத்துக்கிறாங்க. வந்துட்டு ரொம்ப சூப்பர் ஆயிடும் மைண்டு. அசெட் உள்ள வந்து அதை கரெக்டாகவே விடக்கூடாது. அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அபரிமிதம் அப்படியே வந்து உங்களுக்குள்ள ஊத்து எடுக்கணும். வந்து அப்ப பணம் கொட்டும் உங்களுக்கு. வந்து நான் நிறைய இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல எனக்கு வந்து பணம் வந்துட்டே இருக்கு. நான் நிறைய பேர் ரெஃபர் பண்ணிருக்கேன், எல்லாருக்கும் பணம் வந்துட்டே இருக்கு. காரணம் என்ன? இட்ஸ் a very simple logic. It's all in your mind. ரொம்ப பத்திரமா வந்துட்டு எதிர்மறையான நண்பர்கள்லாம் வந்து இல்ல, அவங்களோட வந்துட்டு ரொம்ப நீங்க வந்து கலக்காம வந்துட்டு இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கிறது, அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். வந்து அதனால ஒரு நேரோ மைண்டட் திங்கிங்ல இருந்து ஒரு பிராட் மைண்டுக்கு நீங்க சேஞ்ச் ஆகி வரணும். வந்து இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், உங்களை வந்து என்னோட ட்ரைனிங்ல வந்து என்ன பண்ணுவேன், உங்களை எழுச்சி பெற செய்வேன். எப்படி எழுச்சி பெற செய்வேன்? வந்து உங்களுக்குள்ள என்ன இருக்கு, உங்களுக்குள்ள யார் இருக்கா, உங்களுக்குள்ள ஆன்மா இருக்கு, உங்களுக்குள்ள இறைவன் இருக்கிறார். ஆனா பல பேருக்கு அது நல்லா தூங்கிட்டு இருக்கு, விழிப்புணர்வே இல்லாம இருக்கிறாங்க. அப்போ நம்ம பயிற்சிக்கு வரும்போது உங்களை எழுச்சி பெற செய்வதன் மூலமாக உங்களுக்குள் தூங்கிக்கிட்டு இருக்கும் அந்த ஆத்ம ஒளி ஏதோ வந்து சிம்லி விளக்கு போல எரிஞ்சிட்டு இருக்கும். உங்களை எழுச்சி பெற செய்தால் அது வந்து பிரகாசமான திருவண்ணாமலை தீபமா பகபகன் எரியும். வந்து மாபெரும் ஆற்றல் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிச்சிச்சுன்னா, நானே சும்மா சொன்னாலும் உங்களால சும்மா இருக்க முடியுமா? இது போல பல எழுச்சிகரமான காணொளிகளில் மறுபடியும் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஏஎல் சூர்யா.
நன்றி, வணக்கம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக